சார் 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 மார்க்கெட்ல ஒருத்தன் ஒரு பொண்ணோட சைன் எடுத்துட்டு வர்றான் சார். உள்ள ரைட்டர் இருப்பாரு, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. சார் 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 மார்க்கெட்ல ஒரு பொண்ணோட செயின் எடுத்துட்டான் சார். முதல்ல உட்காரு. நீ யாரு, எங்க இருந்து வர, உன் பேர் என்ன? என் பேர் துரை சார். வீடு கேகே நகர்ல இருக்கு சார். சரி, இப்ப சொன்னது அப்படியே கம்ப்ளைண்டா எழுதி கொடு, நாங்க பாத்துக்கிறோம். சார் என்ன சார் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு போறதுக்குள்ள வித்து தின்னுட்டு வச்சான் செயினை. அப்புறமா நீங்க சினிமாவோட ஒரு போலீஸ் மாதிரி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு காய்கறி லஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? டேய் ரொம்ப பேசுற நீ. போங்க சார், நீங்களும் உங்க ஃபார்மாலிட்டி. என்னையா பிரச்சனை? உங்க டிபார்ட்மெண்ட் தான் சார் பிரச்சனை. என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அடிக்கிறீங்க? இப்ப நான் உன்னை அடிச்சேன், அது உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது சார். யோ இதுவும் அதே மாதிரிதாயா. நீ சொல்ற மார்க்கெட்ல ஒரு 150 பேர் இருப்பாங்க, 10 பேர் சேர்ந்தா திருடன் பிடிக்க முடியாதா? யோ போலீஸ்க்கு பப்ளிக் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஒரு திருடன் கூட உலகத்துல இருக்க மாட்டான். அண்டர்ஸ்டாண்ட்? என்னடா இப்படி உட்காந்துருக்கான்? டேய் என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மா நீ எப்ப வந்த? சரி வந்தல, எங்க எல்லாரையும் எழுப்பிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு பணியில போய் உட்காந்துட்டு. சரிடா பைத்தியனா நீ? டேய் உன்னதான்டா அவன் கேக்குறான். நீ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு? டேய் விடுங்கடா, அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஜெனி நீ போய் காஃபி போடு. நாம இவ்வளவு கேக்குறோம், வாயை திறக்கிறானா பாடுறா. டேய் சும்மா இருடா, அவனே நமக்கு சொல்லுவான். சொல்றா. நான் ஊருக்கு போயிருந்தேன், என் தங்கச்சியை பார்த்தேன். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இவ்வளவு கிடக்கும் போது டிவி கேக்குதா? போய் தேடி. நாயே இங்க என்ன பணத்தை திருடி திருடி உங்க அண்ணனுக்கு அனுப்புறியா? கொண்டாடி பணத்தை. இப்ப அவ நல்லா இருக்கா? அவன் நல்லா இருக்கல்ல, அது போதுண்ணா. வளப்பலாம். இதுக்கு போய் பைத்தியக்கார மாதிரி. இவன் எப்பவுமே இப்படிதான், ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன்னு நினைச்சேன். டேய் டைம் ஆச்சுடா, வாங்கடா என்ட்ரிக்கு போலாம். டேய் 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 நானும் வரேன்டா, நீங்க எல்லாம் வேலையை தேடுங்க. நான் இப்ப நான் தேடுறேன். ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் காகிதம், இதெல்லாம் செட்டிங்டா, இதெல்லாம் நம்பாத. வா போலாம். ஏய் சக்தி, இன்டர்வியூக்கு போற, ஷர்ட்ல பட்டன் கூட இல்ல. இரு ஒரு நிமிஷம். இப்ப போ. அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. இல்ல உங்களை பத்தி பேப்பர்ல என்னென்னமோ வந்திருக்கு. வரட்டேன், யாராவது பாத்துட்டா. அப்ப ஒண்ணு செய், நீனே என்ன புடிச்சு கொடுத்துட்டு அந்த பணத்தை நீனே வாங்கிக்க. என்னன்னு இப்படி சொல்றீங்க? போடா. ஏய் நம்ம தலை இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் கவலையே இல்லடா. போடா போய் வேலையை பாடுறா. ஆளு வந்துட்டான் பாரு. ஹலோ மிஸ்டர், என்ன வேலை செய்றீங்க?
நீங்க இந்த மாதிரி வேலை செய்யறதுனாலதான் மத்த வியாபாரிகளுக்கு கெட்ட பேரு. இப்படி ஜனங்களை ஏமாத்தி காசு வாங்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏமா நீயாவது பார்த்து வாங்க கூடாது? லாக் பண்ணியா பாஸ்டர்ட். உட்காருங்க. மிஸ் ஜெனிஃபர், நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? இது சம்பந்தமா ஏதாவது தொல்லை வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார், நான் கிளம்புறேன். ஜெனி, என்னாச்சு? வீட்டுக்கு போனா நாயர் சொன்னாரு. அதான் என்னாச்சு ஏதாச்சும் பயந்து ஓடி வரேன். சார் அது வந்து ஏதாவது இந்த மன்னிச்சிருங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பு நடக்கல. இத்தனை நாளா கொலை பண்ணிட்டு ஏமாத்திட்டு இருந்த ஆளை இவங்க பிடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. சார் நாங்களும் ரொம்ப பயந்துட்டோம். ஆமா சார். மிஸ் ஜெனிஃபா, உங்களுக்கு போலீஸ் பரிசு உண்டு. 2 நாள்ல வந்து சேரும். கொடசாமி சார், இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டு வா. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எப்பா அக்கௌண்டா காசு வச்சிருக்கியா? பிஸ்கெட் 14, போற 5. என்ன சேட்டா, ரூம்ல யாரையும் காணோம். எங்க போயிருக்காங்க தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? அதான்ப்பா. சக்தி எங்கட போயிருக்கா? இன்டர்வியூக்கு போயிருக்காண்டா. வரட்டும், கலாச்சிடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டேய், என்னடா போலீஸ பார்த்து ஒளியற? ஒண்ணும் இல்ல சேட்டா, ஒரு மரியாதை தான். மரியாதைனா பின்னாடி காமிக்கிற, முன்னாடி காமிடா. போடா, பிஸ்கட் டப்பா மூடிட்டு போ. என் லைஃப்ல இன்னைக்கு தானே நான் ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே அலர்ஜி தான்டா. அந்த இடத்துல எனக்கு வயித்த கலக்கிடுச்சு தெரியுமா? நாயர் சொன்னதை பார்த்தா நான் என்னமோ எதுவும் பயந்துட்டேன்டா. நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன்டா. லஞ்ச் ரெடி பண்ணிடுறேன். ஓகே. அவன் ரிலீஸ் ஆவான். அவன் மேல நிறைய கேஸ் இருக்குடா. அவன் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டான். டேய், போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு என்னடா பிரச்சனை? அதெல்லாம் உன்னாலதான். என்னடா சொல்ற? ஆமாண்டா, நீ காலையில பேப்பரை பார்த்து கனவு கண்ட மாதிரி அந்த கிரிமினலை நம்ம ஜெனி மார்க்கெட் போறப்ப பாத்துருக்கா. உடனே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா. அது மட்டும் இல்ல, இன்னும் 2 நாள்ல நம்ம வீட்டை தேடி பணம் வரும் தெரியுமா? வாங்கடா. பயந்துட்டீங்களா? டேய், தண்ணிக்குள்ள என்னடா பண்ற? தண்ணில மீன் அழுதா கண்ணீர் யாருக்கு தெரியாதுல்ல, அதான் பார்த்தேன். நல்ல ஆராய்ச்சிரா. அதை இதுக்குள்ளே கண்டினியூ பண்ணு. கடல்ல போய் பண்றாதடா, அப்புறம் நாங்க அழறத நீ பார்க்க முடியாது. வாங்கடா, ஆராய்ச்சி பண்றோம். ஹலோ சார், நான் சங்கர் பேசுறேன். ஐயோ, நேரங்காலம் தெரியாம போன் சார், நம்ம சூர்யாவை ஒரு பொண்ணு புடிச்சு குடுத்துச்சு சார்.
யாரு என்ன இப்ப கேக்குதா சொல்லி தொலைடா போன் வரணுமா சிக்னல் வர மாட்டேங்குது எனக்கும் வர மாட்டேங்குது ஏன் முண்டம் சொல்லி தொலை சார் ஒரு பொண்ணு வந்து நம்ம ஜெயசூர்யாவை புடிச்சு குத்துச்சு சார். என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இல்ல நான் பாத்துக்கிறேன். இந்த பாவம் முட்டாள் புண்ணாக்கே போனை வச்சு தொலை. ஒரே கப்புடா.